நானும் மேல மேல பெரிய ஆளாகி இன்னைக்கு இந்த சொசைட்டியே என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். டே சிவா, ஏன்டா அப்படி டென்ஷனாவே இருக்க? இல்லடா, நடந்த விஷயத்தை வச்சு பாக்குறப்ப நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல அபிஷேகம் நெருங்க முடியாது. ஆனா அவனுக்கு வேண்டிய ஆள் ஒருத்தன் இருக்கான். அவனை தூக்கிட்டா ஈஸியா அந்த அபிஷேகம் நெருங்கிடலாம். அடச்சி, இது ஒரு மேட்டராடா. எப்படி அவனை மேப் போட்டு தூக்குறோங்கிறத பாருடா. மேப்பா எங்கடா வரேன்? டேய், எங்கடா போறான் பண்ணி? என்னடா அது? நீங்க கேட்டீங்களா மேப்? டேய் மைதா மாவு, அவன் இந்தியா மேப்பை காட்டிட்டு இருக்கான். ஆமா. டேய் தாத்தப்பா, நீ இந்த ஜென்மத்துல போலீஸ் ஆகப்பட்டடா. நீ இந்த ஜென்மத்துல ஒரு வார்டு மெம்பரா விட மாட்டே. அது விடுறா, நாங்க இந்த மேப்பை பத்தி பேசலடா. வேற எந்த மேப்படா? அவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்குற மேப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓ ஸ்கெட்சா? இந்த புரியா? இத வரைய போறாங்களா? ஸ்கெட்ச் போடுறான், ஸ்கெட்ச் மூளையில. எப்படிடா? எப்படியோ போடுறோம். எல்லாரும் பேசாம இருங்க. ஜாக்கு முதல்ல களத்துல இறங்குறா. டேய் சந்தோஷி, உப்பு அளவுக்கு ஆத்தாவே. டேய் போட்டா, என்னடா ஜாக்கு இப்படி வீக் ஆயிட்டா? நீ வேஷம் போட்டு போனா இப்படி ஆயிட்ட? என்னத்த பார்த்த நீ? பாத்துட்டு என்ன பார்த்து நீ ஐடியா சொல்லி போல. அவன் மயக்கப்பட்டு வந்துட்டான். டேய் சிவா, இனிமே இந்த வெள்ளை எலி இனிமே பிரச்சனை கிடையாது. இனிமே நாங்க 2 பேர் போறோம். உனக்கு என்னாச்சு? ஏதாவது உடம்பு சரியில்லை? காலேஜ்ல இது வரைக்கும் நான் தான் நம்ம கிளாஸ்ல மத்தவங்களுக்கு உதாரணமா இருந்திருக்கேன். உனக்கு தெரியுங்களா, நாளைக்கு எல்லாருமே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியே ஆகணும். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நானும் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணேன், ஆனா அது நாசமா போச்சு. என்ன சொல்ற? ஆமாடி, இத பாரு. கஷ்டப்பட்டு நான் ஒரு ரோஜா செடியை உருவாக்கி ஒரே செடியில 7 கலர் ரோஜா பூவையும் வளர வச்சு அதை என் ப்ராஜெக்ட்காக சப்மிட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நேத்து வரைக்கும் நான் ஜெனடிக் டிரான்ஸ்பிளான்டேஷன் முறையில நட்டு வச்ச செடி இன்னும் பூக்கவே இல்லை. இது என்னோட பல வருஷ கனவு. நான் இந்த விவசாயத்துல ஏதாவது சாதிச்சு நம்ம நாட்டுக்கு முன்ன உதாரணமா நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் குடும்பமும் ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. எங்க அப்பா கூட அடுத்த வாரம் ஃபாரின்ல இருந்து வராரு நான் காலேஜ்ல டிகிரி வாங்குறத பாக்குறதுக்கு. ஆனா இப்போ ஆமாண்டி, இப்ப எதை வச்சு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போற? ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாதான் டிகிரியே கிடைக்கும். எனக்கு ஒரு ஐடியா. நீ கண்டுபிடிச்ச விஷயம் இதுக்குள்ள தானே இருக்கு, இதையே சப்மிட் பண்ணலாம். ஆனா வெறும் ஸ்டெம் மட்டும் சப்மிட் பண்ணா அதோட ரிசல்ட் எங்கன்னு கேட்பாங்கல்ல. வெறும் கையோட போறதுக்கு அட்லீஸ்ட் இதையாவது எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணலாம். நமக்கு தேவை டிகிரி. நல்லா தான் இதை பராமரிச்சுட்டு வந்தேன். ஃபர்டிலைசர் கூட சரியா தான் போட்டேன். இந்த ஃபர்டிலைசர் நான் போட்டேன், எடு. இது எக்ஸ்பைரி ஆனது. நீ இதை போட்ட செடி அழுகிதான் போகும். ஏமாத்திட்டால. ஸ்விட்ச் ஆஃப். வா அவனே. மேல போய் அவன் இருக்கானான்னு பாத்துட்டு வா. ஏன் நீ வர மாட்டியா? இனிமே அவன் மூஞ்ச பார்க்க கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். என் லைஃப பழாக்கிட்டாண்டி. என்னடி சொல்ற? உனக்கு நினைப்பெல்லாம் எப்பவும் அதுலதான். நான் லைஃப்னு சொன்னதே என் ப்ராஜெக்ட். போ. வீட்ல யாரும் இல்ல. நம்ம வரும்னு தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டான் போல. அவனே எதிர்பார்க்காத நேரத்துல வந்து அவனை அட்டாக் பண்ணான். எக்ஸ்பீரியான உரத்து கொடுத்துட்டு என் ப்ராஜெக்டே கெடுத்துட்டாண்டி.
அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவன் டெய்லி இங்கதான் வருவான். சமயம் பார்த்து உனக்கு சிக்னல் தரான். ஆள் அப்படியே மறைக்கணும். ஓகே கவலையப்படாத. நீ சிக்னல் மட்டும் தெளிவா தா. நான் அவனை சிட்டா பிடிச்சிருக்கேன். பட் உன் கண்டிஷன் கண்ணாடி துண்ட முழுகின மாதிரி கரகரன்னு சிக்னல் தரக்கூடாது. ஆள் வந்தாச்சு. மிஷின் ஸ்டார்ட். மிஷின் இல்லடா, மிஷின் ஸ்டார்ட். ஏதோ ஒண்ணு. இப்ப அப்படியே உள்ள போ. மாஸ்டர் வாங்க சார். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. மணி 6 ஆயிடுச்சா? எனக்கு எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தெரியுது. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. எப்படியும் சக்தி சிக்னல் தருவான். அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதா. என்ன துப்புற? ஐயோ மூஞ்ச பிள்ளைச்சு. எங்கடா போய் தொலைற? சக்தி சக்சஸ் ஒளிந்தான். அவன் போயிட்டான்டா. ஏய் மொட்டை ஒன்னேட அடிச்சேன். பரவாயில்லடா. சாரிடா. ரெடி. ஹலோ சார். ஆம்புலன்ஸ். வாட்? என்ன இது? ஆம்புலன்ஸ் ப்ளீஸ். க்ளோஸ். எல்லாரும் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. நீ மட்டும் தான் பண்ணல. அதுக்கு தான் பிரின்சிபல் உன்னை கூப்பிட்டிருக்காரு. என்ன பண்ண போற? ஆமாடி, என்ன பண்ண போறேன்னு தெரியல. இனிமே அரியர்ல தான் ட்ரை பண்ணணும். எப்படியோ என் ப்ராஜெக்ட் வரணும்னு கனவு கண்டேன். எல்லாம் அவனாலதான். கம் இன். ஏய் போ 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 போ. இந்த இயர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எக்ஸாமின் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் பார்த்ததுல ஒரு ப்ராஜெக்ட பெஸ்டா தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுதான் இந்த வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங் ப்ராஜெக்ட்னு முடிவு பண்ணிருக்கோம். கேன் யூ கெஸ் யார்தான் இருக்கும்? கம் ஆன். ஒன்ஸ் அகைன் உன்னுடைய ப்ராஜெக்ட் தான் மறுபடியும் அவுட்ஸ்டாண்டிங் ப்ராஜெக்ட்டா இருக்கு. லுக், ஒரு பிளான்ட்ல மல்டி கலர் ஃப்ளவர்ஸ் நான் பார்த்திருக்கேன். பட் ஒரு ஃப்ளவரையே மல்டி கலரா கிரியேட் பண்ணல இப்பதான் பார்த்தேன். This is the best project I've ever seen in my life. Congratulations. ஏய் மதியத்துல உன் பேர் போட்டுருக்கடி. அதுக்கு கீழே சிக்னல் போட்டுருக்கு. நம்ம சிக்னல் அது வேலைதானா? அவஸ்தையே பார்வையில் பாதத்தை மூட்டறியே யுத்தம் மகளே உன் ஈர்ப்பு விழியாய் யுத்தம் போட்டு விழுந்தே நடி ஏற்றின் போது நீ என்னை அழைத்தால் பார்த்தாய் நானும் வருவேனடா.
அது விலகி போகாது தவிக்கிறேன் நானே. கண்கள் ரெண்டும் பட்டு தண்ணி பேர பத்திக்கிச்சு விட்டு விட்டு நெஞ்சம் நெஞ்சை மாத்திக்கிச்சு தானே அடிக்கிற பார்த்தா அது கொஞ்சமே உதறியது நெஞ்சமே. செலவை செய்தாய் உலகமெல்லாம் கரைகிறேன் நானே. யுத்தன் மகளே உன் ஈர்ப்பு விழியால் யுத்தம் போட்டு விழுந்தேனடி. வீட்டின் போகனே என்னை அழைத்தால் நானும் ஒரு வேடா. நீ என்னோடு நீ நல்ல புகுந்து மாயம் செய்வதேனோ. பேச்சு கேட்டு ஆசை கூடவே கவிதமாய் மனதையில் யுத்தன் மகளே உன் ஈர்ப்பு விழியால் யுத்தம் போட்டு விழுந்தேனடி. வீட்டின் போகனே என்னை அழைத்தால் ஹாட்டாய் நானும் ஒரு வேடா. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரியான நேரத்துல வந்து என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்திருக்கீங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா இவனுங்க ஜிம்லயே ஜாம் ஆயிருப்பானுங்க. பிரதர் நீங்க எங்களை காப்பாத்துனதுனால உங்களை ஃபுல்லா சந்தோஷப்படுத்த நினைச்சேன் பிரதர். சந்தோஷப்படுத்திட்டேன் பிரதர். ரொம்ப நன்றி பிரதர். டேய் எங்கடா? அப்படியா? ரொம்ப நன்றி பிரதர். நான் தான் குச்சிருக்கேன். உனக்கு ஏன் கண்ணு தெரியல? அது பிரதர் அது அதை விடுங்க. மனுஷனுக்கு மனுஷன் இந்த ஹெல்ப் கூட பண்ணலாம் எப்படி பிரதர்? ஆமா பிரதர், கரெக்ட் பிரதர். காய்ஸ் நான் ரொம்ப ஹாப்பி. எக்ஸ்கியூஸ் மீ சார், 1 மினிட் இதை வந்துடுறேன். ஓகே. டேய் இந்த ஆப்பிள் இல்ல. டேய் என்னடா பண்றீங்க? என்னடா கேள்வி இது? நான் தான் போலீஸ்காரன்னு அன்னைக்கு அவனுக்கு தெரியுமில்ல. நாங்க இருந்தேன்னா அவன் உண்மை சொல்லுவானா? நீ என்ன பேசுறீங்கன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரதர் நான் பெரிய பணக்காரன் ஆனோம். அதுக்கு என்ன வழி? ஒரு மேட்ரா உனக்கு எவ்வளவு? டேய் 5 கேளுடா. 5 கேளு. 5 கோடி. 5 கோடி பிரதர் நான் 5 லட்சம் கேள்லாம் 5 கோடி கிடைக்குன்னு அடிச்சு ஆயிட்டேன். நீங்க என்னடா only 5 crores ஆன்றீங்க? அவ்வளவு படத்துக்கு எங்க பிரதர் போவீங்க? அதுல ஒரு மேட்ரு இல்ல பிரதர். நம்ம கம்பெனில சுட சுட போட போறோம். என்ன கல் தோசையா? பிரதர் காசு பணம் துட்டு மணி மணி பிரதர் எப்படி பிரதர் எப்படி எப்படி சொல்ல போறேன் பிரதர். நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய ட்ரிங்க் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். உஷாராயிட்டேன். அதனால we'll continue the topic with the same bottle tomorrow. Brother, this is my card. நீங்க எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணலாம். எங்க மேல உள்ள பாசத்துல உங்க பாச நீங்க என்ன வேணாலும். யாரு? அந்த அபியா? அவன் தான் பிரதர். அவன் புடுங்கி என் கையில என்ன மாரி அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியா பிரதர்? அப்படி என்ன உங்க 2 பேருக்குள்ளயும் லாக்கியா? I will tell you tomorrow. பிரதர் கிளம்பலாமா பிரதர்? ஏன் பிரதர் காத்த தடவற? நான் உங்களை கூட்டு போறேன் இல்ல நீங்க யாரு கூட்டு போனா என்ன பிரதர்? வீட்டுக்கு போனோம் அவ்வளவுதானே. ஹாய் பதி. Hey, that is Shiva. Shiva, good morning, Dad. சிவா வணக்கம் சார். So nice meeting you. Thank you வணக்கம்ப்பா. சார். சாரி சார் லேட் ஆயிடுச்சு. No problem. Please be seated. இருக்கட்டும் சார், நீங்க உட்காருங்க. மதி உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. எங்களுக்கு அவளோட சந்தோஷம் தான் முக்கியம். ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி உங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு. ஏன்டா இந்த ஆட்ட ஆடிட்டு போற? டேய் என்னடா பண்றீங்க? சார் எஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். டேய் சிவாடப்பா.
எனக்கு வெரி வெரி நைஸ் மீட். ஐ எம் வெற்றி. I am Dharus, politician. வர எலெக்ஷன்ல ஓட்டு போட்டுறணும். Thank you. ஓ கிரேட். ஓ சாரி இட்ஸ் வெரி லேட் ஃபார் மீ. ஐ டேக் லீவ். ஓ பை இவர்கிட்ட சொல்லிட்டு போ. பை Bye bye event சொல்லலையே. பை பை. மொட்டையிட்டு சொல்லிருங்க. நமஸ்காரம். நல்ல மாமா மாமா தான் இல்லைன்னா மாமா. மாதிரி. லட்சுமணன் எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரியே என்னோட பணம் பேங்க் அக்கவுண்ட்ல வந்துருச்சு. சார் அன்னைக்கு ஏடிஎம்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் செமையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தேங்க் யூ சார். It's okay. என் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன், கொஞ்சம் இருங்க. ஹலோ ஹேய் கம் இவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ். நான் அன்னைக்கே சொன்னேன்ல நம்ம பின்னாடி கண்டிப்பா நல்லவங்க இருப்பாங்கன்னு. ஆமா. யாரை தேடுறீங்க? உங்ககிட்ட முக்கியமான ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அதான். பரவாயில்ல, அதான் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கலாம். அப்படியா? பை. அப்புறம் விஸ்வா, நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்காங்க போல. நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிட்ட ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமா சார், நம்ம 2 பேரும் ஒண்ணா வெளியே வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. உட்காருங்க. வணக்கம் சார். காலைல தான் சார் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். தீபாவளி வேற வருது சார், உங்களை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்களே வந்துட்டீங்க. என்ன சார் வேணும்? வெக்கப்பட்டு ஒதுங்கி நிக்கிறவங்கள கூச்சம் இல்லாம கேட்கறவங்க தான் இந்த உலகத்துல வாய்ப்பதி இல்ல விஸ்வா? நைஸ் டைம் பண்ணும். ஓகே சார். விஸ்வா, என்னதான் நாயை கொண்டு வந்து கடவுள் கருவறையில வச்சாலும் அது கடவுள் பார்த்து காலை தூக்க தானே செய்யும். அது நாயோட குற்றம் இல்லை, எதை எங்க வைக்கணும்னு தெரியாது நம்மளோட குற்றம். நம்ம வாழ்க்கை இந்த ஐஸ்கிரீம் மாதிரி, டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். லைஃபை வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட் பண்ண கத்துக்குங்க. சாப்பிடுங்க. சார், நம்ம வர வழியில பார்த்த அந்த பொண்ணு அன்னைக்கு ஒரு நாள் ஏடிஎம்ல நம்மளுக்கு எகென்ஸ்டாக கம்ப்ளைண்ட் எழுதி பாக்ஸ்ல போட பார்த்தது சார். நான் கொஞ்சம் சாமர்த்தியமா சமாளிச்சிட்டேன். அப்போ அந்த பொண்ணோட கூட வந்தவங்க அவங்களும் தெரிஞ்சவங்க தான் சார். ஏதோ 2 வாட்டி ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் அங்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் இருக்கிற பிஸியில் இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா உங்களுக்கு சொல்லணும்னு பண்ணலை. என் எதிரில் நிற்கிறவனோட என் பின்னால் இருக்கிற மேலே தான் அதே கவனம் செலுத்துவேன். நிமிர்ந்து நிற்கிறதெல்லாம் பலமனும், வளைஞ்சு கொடுக்கறதெல்லாம் பலவீனம்னு முடிவெடுத்துட முடியாது. நிமிர்ந்து நிற்கிற வேலை விட வளைஞ்சு கொடுக்குற வில்லம்பு தான் ரொம்ப தூரம் பாய். தப்பு பண்ணிட்டீங்க விஸ்வா. சார் வில்ல கட்டிக்க, மிச்சத்தை நீயே வச்சுக்க. தேங்க்யூ சார். சார், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க சார். கெட்டவன்னு பேர் எடுத்துட்டா நல்லவன நம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு அனுபவங்கிற பாடத்தை கத்துக்க வாழ்க்கையில பல துரோகிகளும் சில துரோகிகளும் தேவை. எதிரி முன்னால வீழ்ந்தாலும் பரவாயில்ல, ஆனா துரோகி முன்னால மட்டும் கெத்தா வாழ்ந்து காட்டும். அப்படித்தான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கு. எனிவேஸ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். முடிஞ்ச நாளைக்கு அபிஷேக் தான், அவர் சொல்லிதான் டாப்ங்கிற விஷயத்த கலந்து சாகரிச்சேன். அபிஷேக் சொல்லி ஏதாவது செஞ்ச செய்ய மாட்டேன். கைத்த வேண்டாம். மரியாதையா திரும்பி பார்க்காம வண்டி ஓட்டும். திரும்பல அறுத்து வாழ்க்கையில யாரையும் ஏமாத்தி ஜெயிக்கக்கூடாது. ஆனா ஏமாத்தினவங்க ஜெயிக்காம விடக்கூடாது. துரோகம் கத்தி மாதிரி, புரிஞ்சுக்க. அடுத்தவங்களை குத்தும் போது நமக்கு சுகமா தான் இருக்கும். ஆனா அது நம்மளே குத்தும் போது பயங்கரமா வலிக்கும். அந்த வலிய நீ இனிமே தாண்டா உணர போற. உன்னால ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிருக்க.
மாதவனும் மரணம் அடைஞ்சிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே என்னால நிரூபிக்க முடியும். நீ இப்ப வரைக்கும் நோட் அடிக்கிற விஷயம், எப்படி ஏடிஎம் மூலமா மாத்திரங்கிற விஷயம் எல்லாமே ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். நீயே உன் குற்றத்தை ஒத்துக்கிற மரியாதையா சரண்டர் ஆயிடும். அப்படி இல்லைன்னா காலையில நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா சேனல்லையும் முக்கிய செய்தியா நீதான வண்டியை ஓரமா நிறுத்துறா. நாம செல்லுல ப்ளூடூத் ஆன் பண்ணி வைப்போம். அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். நீங்க தானே ஃபர்ஸ்ட் ஏடிஎம் சர்வீஸ்க்கும் செக்யூரிட்டி சர்வீஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணீங்க. இன்னைக்கு நான் தான் சிட்டி ஃபுல் ஏடிஎம்ஸ்க்கு சோலோ சர்வீஸ் செய்யறேன். இப்போ கொஞ்ச நாளா நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு டவுட். என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க சார், அதை நான் பார்த்துக்கிறேன். வெற்றி விட தோல்விக்கு அதிக பலம் இருக்கு நம்பர் வேணாம். ஏன்னா வெற்றி சிரிக்க வைக்கும், தோல்வி சிந்திக்க வைக்கும். ரொம்ப நாள் கழிச்சு என்னை ஒருத்தர் சிந்திக்க வச்சிருக்கேன் சார். சார் மாட்டிக்க போறோம். அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா என் மைக்கில் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவங்கிட்ட என் ஷேரை கொடுத்துருக்கோம். தர வேண்டிய ஷேரை அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் வரல அடிச்சு விட்டு கொடுத்துறாங்க. நீங்க எப்பவுமே காமெடி தான் சார். வரடா அபிஷேக். சார் இங்க ஒரு சைன். ஓகே. எஸ்கியூஸ் மீ சார், உங்களை பார்க்கறதுக்கு பார்த்த சாரதி சார் யாரையும் அனுப்பியிருக்காரு. உள்ள அனுப்பவா? வர சொல்லுங்க. ஓகே சார். நான் அப்புறம் செக் பண்ணி. ஓகே சார். பெரியவாளுக்கு நமஸ்காரம். அடியன் பேரு ராமானுஜம். அத்தின் பேர் பாட்சாரதி. உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். அண்ணா இது எடுத்துட்டு தானே? பயப்படாதீங்க, இது நினைச்சோண்டு கிடையாது. தைரியமா எடுத்துக்கோங்க. இந்த காலத்துல யாரும் நம்ப முடியலையோ. நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நேத்து கூட அத்தின் பேர் உங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. இப்ப நீங்க நோட் அடிக்க முடியாது இல்லையாமே. நீங்க தெரிஞ்ச சில பேர் பாகிஸ்தான்ல இருக்கா. அவன் நோட் அடிக்கிறதுல பெரிய கில்லாடி. அத்தின் பேர் இந்த விஷயத்தை உங்க காலில் போட்டு வைக்க சொன்னா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நைஜீரியால இருந்து ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தைரியமா இருக்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட நம்பிக்கை இருக்கிறவா நம்ம கிட்டே நெய் எடுத்துருவா. அதான் செத்த சூதனமா இருக்கும்னு சொன்னேன். பட்டானா போயிட்டு எடுத்துன்னு விடுறேன். அப்பாக்கும் அம்மாக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க மேரேஜ் பத்தி பேசிடுவாங்க. ஹாப்பியா? கொஞ்ச நாளாவே உன்னை பார்த்துட்டு இருக்கேன். ஏன் இப்போ மூட் அவுட்டா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? நாளைக்கு மண்டே நினைச்சா இன்னைக்கு வாழ்ற சண்டே வாழ்க்கை நரகமாயிடும். இப்ப எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. போக நீயே புரிஞ்சுக்குவேன். அப்படி சொன்னதை வச்சு பார்த்தா இந்நேரம் அந்த நைஜீரியன்ஸ் என்ட்ரியா ஃபாலோ பண்ணு. ஹலோ. ஹாய் மிஸ்டர் அபிஷேக், நாங்க சென்னைக்கு வந்துட்டோம். சாம்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? எஸ், யா, ஐ காட் இட். குட். அட்ரஸ் மெசேஜ் பண்றேன், அங்க கொண்டு வந்துருங்க. ஓகே. ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம். யா, ப்ளீஸ்.
Tell me the address. அபிஷேக் நம்பரை தான் பிளான் பண்ண முடியும் மாட்டிட்டேன். You come with me. Okay, thank you. Hello. Yes, I'm on the way. Come with the materials. My name is Korean, son of Kenny. I am Sina. Sina. I rule the world. You know more. I am much more. It's okay. There's material. It's material. I am unreachable. I have doubt. 5 பொண்ணு பெத்தா அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. நியாயப்படி அரசி தான் ஆண்டியாகணும். Big grammar mistake in Tamil. Jum taka taka jum jum taka taka jum jum taka taka jum da. Jum taka taka jum jum taka taka jum jum taka taka jum da. Jum taka taka jum jum taka taka jum jum taka taka jum da. Good idea. Taka taka jum taka taka jum jum taka taka jum da. What's are looking close? 5 கீரிகிட்ட மாட்டின ஒரு பாம்பு மாதிரி ஒரு மாதிரியா பாக்கிய எப்போ சொல்லுப்பா அபி நம்ம மூக்குலேருந்து ஏதாவது வருதான்னு பார்க்கணும். நம்ம மூக்குல இருந்து வெறும் பயந்துட்டியா? தனியா வந்து மாட்டிட்டோன்னு யோசிக்கிறியா? அட பேக்கு என்னடா பாக்குற? செம்பு தூக்குற பூஜா மாதிரி இருக்காங்க பாக்கியா? ஆமாடா, நாங்க பூஜா தான். எங்களை ஆப்ரேட் பண்ற ராஜாவை நீ பாக்கலையே? அங்கே பார் இதோ பார். என்ன மிஸ்டர் அபி, நீ வச்ச விஷம் ஒர்க் அவுட் ஆகலன்னு பாக்குறியா? இவனுக்கும் நீ கொடுத்த விஷம் ஒர்க் அவுட் ஆகல. என் இன்னொரு முகத்தை நீ பார்த்தது இல்லையே, இனிமேல் தான் பார்க்க போறேன். தந்திரமா நீ என்னை லாக் பண்ண நினைச்ச, ஆனா உனக்கு தெரியாமையே உனக்கு வேண்டியதை நான் லாக் பண்ணியிருக்கேன். எப்பேற்பட்ட இழப்புக்கு நான் சோர்ந்து போய் உட்காந்துட மாட்டேன். உனக்கு தெரியுமா, ஒரு பெரிய மரத்துல இருந்த ஒரு சில இலைகள் உதிர்ந்தா அந்த மரம் வருத்தப்படாது. அந்த மாதிரிதான் நான் அந்த மரத்தில் இருக்கிற அந்த சின்ன இளம் விஸ்வம். புரியுதா? நம்ம பிளான் பண்ணி தூக்கின நைஜீரியன்ஸை காணுமே. எங்க போய் சபாஷ்டா, என்னை யாருமே எதுக்கலனா என் பலம் என்னன்னு எனக்கே தெரியாது. என்ன உன்னை எப்படி ஃபாலோ பண்ணி ட்ராக் பண்ண உனக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கா? எல்லாம் உன் கையில் இருக்கிற ஜிபிஎஸ் டெக்னாலஜி மூலமா தான். எதிரிய எதிரில் வை, துரோகிய தூரமாவே. இப்போ நீ எதிரி, உன்னை நான் என் எதிரில் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். முடிஞ்சா என் இடத்துக்கு உன் செல்லுல மட்டும்தான் ஜிபிஎஸ் இருக்கான்னு வரடா. சிவா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அம்பத்தூர் ஃபேக்டரிக்கு போலீஸ் கூட்டிட்டு வரணுமா? என்ன தனியா வந்திருக்க? கூட இருக்கிற பூஜாக்களை காணோம். இது வரைக்கும் நீ என்ன சாணிக்கு தான் பார்த்துருக்க. இனிமே நீ என்ன சஸ்லியனா பாப்படா.
Come on, give me a hug. Come on, come on. உன்னையும் விட மாட்டேன், உன் கூட இருக்கிற 5 பேரையும் விட மாட்டேன். சாப்பாட்டுல டாபுங்கிற கெமிக்கலை கலந்து கொடுத்து பல பேர் சாகடிச்ச. சோடியம் சைனைடுங்கிற கெமிக்கலை நீ அடிக்கடி மோந்து பார்க்குற நோட்ல நான் ஸ்ப்ரே பண்ணி